இவ்வளோ நாளா தமிழுக்கும் ஆதிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. இப்போ நடுவில் ஒரு குட்டி பாப்பா வந்தா தமிழ் மனசு எதுவும் கஷ்டம்லாம் படாதுல்ல. மனசுல என்ன இருக்குன்னு இப்ப தெரிஞ்சிரும். பீரோல இருந்து புடவை எடுக்கும் போது நீங்க கட்டினா நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கல. விரதம் முடிஞ்சிருச்சா? என்ன சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் இது இல்ல, வேற ஒண்ணு இருக்கு. என்னது? தமிழ் கேட்டதா? அவ என்ன கேட்டா? பாரதியில முதல் எழுத்து பாவும், ஆதியில கடைசி எழுத்து தீயும் சேர்ந்தா பாதின்னு சொன்னாள்ல. அப்ப நம்மளோட இன்னொரு பாதி வந்தாதானே அவ கேட்டது கிடைக்கும். நம்மளோட இன்னொரு பாதினா? கண்ண, என்னோட ஜெராக்ஸ். முதல்ல விரதம் முடியட்டும், அப்புறமா இந்த ஜெராக்ஸ் மேட்டர் பத்தி எல்லாம் பேசலாம். பேசினா ஜெராக்ஸ் கிடைச்சிருமா? அப்பா, அம்மா, எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சிட்டேம்மா. வெரி குட். என்னம்மா, தம்பி தூங்கிட்டானா? ஆமா தமிழ், இனிமே தம்பி தான் அப்பா பக்கத்துல தூங்குவானா. அதனால நீ இனிமே தனியா தான் தூங்கணுமா. என்னடி பண்ற? எனக்கு தம்பியா வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு ஆதியப்பா தான் வேணும். ஆதியப்பா தான் வேணும். இதுக்கு நடுவுல யாருமே வரக்கூடாது. என்னங்க நீங்க அவகிட்ட ஏன் விளையாடிட்டு இருக்கீங்க? சரி 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 சரி. தமிழ் அழாதம்மா. இவர் இங்க பாருங்களேன், எனக்கு எப்பவுமே நீங்க மட்டும்தான் குழந்தை. எனக்கு வேற குழந்தை வேண்டான்னு அம்மா கிட்டயே சொல்லிட்டேன். அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல வேற யாரும் வரமாட்டாங்க. ஆதியப்பா, எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு பயம்? அதான் அப்பா இருக்கேன்ல. பாஸ் அப்பாவும் சாமி கிட்ட போயிட்டாரு. நீங்களும் தம்பி கிட்ட போயிட்டா நான் எங்க போவேன்? ஏய் தமிழ், என்ன பேச்சுது? எனக்கு இந்த உலகத்திலேயே ஒன்னதான் நிறைய பிடிக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல. அம்மாவை விட ஒன்னதான் எனக்கு அதிகமா பிடிக்கும். அப்புறம் எப்படிடா உன்னை விட்டு போவேன்? ஆதியப்பா, எனக்கு தம்பி வேண்டாம். சரி வேண்டாம். சரி, அப்புறம் ஏன் அந்த பொம்மைய தம்பின்னு சொல்லி விளையாடுனீங்க? அதெல்லாம் சும்மா விளையாட்டு. தம்பி வந்தா இதே மாதிரி அவனை உங்க பக்கத்துல படுக்க வைப்பீங்களா? உங்க பக்கத்துல எப்பவுமே நான் மட்டும்தான் இருக்கணும். என் பக்கத்துல எப்பவும் நீ மட்டும்தான் இருப்ப, போதுமா? ஆதியப்பா, நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? அப்பா எப்பவும் உன்னை விட்டு போக மாட்டேன். எனக்கு நீ தான் எல்லாம். சரியா? வா தூங்கலாம். வாடா.
என்ன தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டிங்க போல. ம், ஏண்டா? என்னாச்சு தமிழ், ஏன் டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. சரி, நைட்டு ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க? உங்களுக்கு தம்பி பாப்பானா பிடிக்காதா? இல்லைப்பா, எனக்கு தம்பி வேண்டாம்ப்பா. ஏன் அப்படி சொல்றீங்க? நேற்று நீங்க தானே தம்பிக்கு பேர்லாம் வச்சீங்க, அப்புறம் ஏன் பிடிக்கல? ஏண்டா? தமிழ், இங்க வா. உனக்கு தம்பி வேண்டாமா? வேண்டாம்மா. சரி, தமிழுக்கு பிடிக்கலன்னா தம்பி வேண்டாம். நிஜமாவாப்பா? ஆமா, தமிழுக்கு பிடிக்காத எதையும் அப்பா செய்ய மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னைக்குமே தமிழ் தான் எனக்கு குழந்தை, நீங்க மட்டும்தான் எனக்கு குழந்தை. போதுமா? சரிங்க, போய் விளையாடுங்க. தேங்க்ஸ்ப்பா. போய் விளையாடுங்க. அவதான் சின்ன குழந்தை புரியாம பேசிட்டு இருக்கானா, நீங்க அவளுக்கு புரிய வைக்காம நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு குழந்தை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்னைக்குமே குழந்தை வேண்டான்னு தானுங்க சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு வேணும்னா கூட நீங்க சம்மதிக்க மாட்டீங்களா? உங்க பொண்ணு சொல்லிட்டான உடனே குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டீங்க. எனக்காக யோசிக்க மாட்டீங்களா ஆதி? என்னங்க நீங்க அவ கூட போய் போட்டி போட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு போட்டி எல்லாம் போடல, சீரியஸா தான் கேக்குறேன். உங்களுக்கு இன்னொரு குழந்தை வேண்டாமா? நீங்க சீரியஸா கேட்டீங்கன்னா நானும் சீரியஸாவே சொல்றேன். எனக்கு தமிழ் மட்டுமே போதும் பாரதி. நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் இன்னொரு தடவை சொல்றேன். எனக்கு முதல் குழந்தை பாரதி, ரெண்டாவது குழந்தை தமிழ். போதுமா? என்னோட ஒட்டுமொத்த அன்பையும் உங்க 2 பேர் மேல மட்டும்தான் காட்டணும்னு இருக்கேன். அதனால நம்ம 3 பேர் மட்டும் இருக்கலாம். யோசிச்சு பார்த்தா நீங்க இப்படி சொல்றது கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்க வேண்டாமா? நம்ம கொடுத்து வாங்கறதுக்கு இதென்ன வட்டி தொழிலா? குடும்பம் பாரதி, அன்பு சம்பந்தப்பட்டது. இப்ப நமக்கு என்ன குறை? நீங்க, நான், தமிழ் 3 பேரும் சந்தோஷமா தானே இருக்கோம். அப்புறம் அதுக்கு இன்னொரு குழந்தை? எனக்கு வேணுங்க. நீங்க தமிழை கொஞ்சற மாதிரி நான் கொஞ்சம் வேண்டாமா? அதுக்காகவாவது இன்னொரு குழந்தை வேண்டாமா? உங்களுக்கு கொஞ்சணும்னு தோணுச்சுன்னா தமிழை கொஞ்சுங்க, பத்தலன்னா என்ன கொஞ்சுங்க. விளையாடாதீங்க ஆதி, நான் சீரியஸா கேக்குறேன். எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற காதலுக்கு அடையாளமா நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா தானே இருக்கும். அப்ப தமிழை நீங்க என் குழந்தையா நினைக்கலையா? ஆதி, நான் அப்படி சொல்லல. தமிழ் இருக்காதான், அவ உங்களுக்கு மட்டும்தான் குழந்தையாவும் இருக்கா. உங்களுக்கு தமிழ் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பையன் வேணும்னு கேக்குறேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் புரியுது. ஆனா அப்படி ஒண்ணு வேணுமா என்ன? ஏன் ஆதி, எனக்காகன்னு கேட்டா கூட நீங்க வேண்டாம் தான் சொல்வீங்களா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. தமிழ் கஷ்டப்படும் போது அப்படி ஒரு விஷயம் வேண்டான்னு தோணுது. நேற்று பொம்மையை என் பக்கத்துல வச்சதுக்கே அவ எப்படி ரியாக்ட் பண்ணான்னு பாத்தீங்கல்ல. ஒருவேளை நிஜமாவே குழந்தை பிறந்தா அதை அவளால தாங்கிக்கவே முடியாது. என்னமோ தெரியல பாரதி, என்னால தமிழை தாண்டி இன்னொரு குழந்தைன்னு யோசிக்க கூட முடியல. பாரதி, நமக்கு அவளே போதும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். யார் என்ன சொன்னாலும் தமிழ் என் குழந்தை தான். எனக்கு நீங்க அவளை கொடுத்ததே போதும். இதுக்கு மேல எனக்கு இன்னொரு குழந்தைய பெத்து கொடுத்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நான் எப்பவும் சொன்னதில்லை. இனிமே நான் அப்படி சொல்ல போறதும் இல்லை. சரி, எனக்கு புரியுது. ஆனா கடைசியா ஒண்ணு கேக்குறேன். ஒருவேளை நம்மளையே அறியாம நமக்கு இன்னொரு குழந்தை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படிலாம் வராது பாரதி. ஒருவேளை வந்துட்டா? அதான் வராதுன்னு சொல்றேன்ல. வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். வேண்டான்னு சொல்லிடுவேன், அவ்வளவுதான்.
நமக்கு தமிழ் மட்டும் போதும்னு தான் நான் இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்லுவேன். சரி, எனக்கு ஃபோன் கால் வந்துட்டே இருக்கு, நான் போய் பேசிட்டு வரேன். யாரடா பாத்துட்டு இருக்க? அது ஒரு முக்கியமான ஆளை பாத்துக்கிட்டு இருக்கேன். நரி நாட்டாம பண்ண நாய கூப்பிட்ட கதையா? உன்னை விட முக்கியமான ஆளுங்க ஊருக்குள்ள இருக்காங்களா என்ன? இல்ல அப்படியே இருந்தாலும் அவங்கள நீ விட்டுருவியா என்ன? என்ன கரிச்சு கொட்டலன்னா நீ போடுற வெத்தலையெல்லாம் செவக்காது இல்ல? அப்பா, என்னதா ரிசல்ட் வந்துருச்சுப்பா. ஏதா இன்னும் பேப்பர் காரனே வரல, அதுக்குள்ள எப்படி ரிசல்ட் வரும்? பா, பேப்பர் ரிசல்ட் வரதுல அந்த காலம்ப்பா. இப்ப எல்லாமே ஆன்லைன்லயே வந்துரும். சரிப்பா, சீக்கிரம் வாங்க. ஏய், சீக்கிரம் வர சொல்லு. பந்தய கோழியை அடிச்சு சூப்பு வச்சு குடிப்போம். என்ன எது கூப்பிட்ட? அக்கா, மாமாக்கு ரிசல்ட் வந்துருச்சுக்கா. ஆமா மாமா, என்னாச்சு? உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சு. என்ன மாப்பிள, நேத்து போட்ட பந்தயம் ஞாபகம் இருக்குல்ல? என்ன மாப்பிள, தோல்வி பயம் முகத்துல தாண்டவம் ஆடுதே. அதெல்லாம் மாமா பாஸ் ஆயிடுவாருப்பா. மாமா, உங்க நம்பர் சொல்லுங்க. 60, 20, 18, 72. என்னாச்சு? போனியே பாத்துட்டு இருக்க? அக்கா, லோட் ஆயிட்டு இருக்குக்கா. சரி பாரு. அக்கா, ரிசல்ட் வந்துருச்சுக்கா. என்னதா காலியா? ஏய், என்னாச்சு? ஏன் அப்படி பாக்குற? என்னடி ஆச்சு? போச்சா? எனக்கு அப்பவே தெரியும் உன்னால ஒரு 10வது கூட பாஸ் பண்ண முடியாதுன்னு. ஏத்த ஆண்டாளு, நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இப்ப என்னாச்சு பாத்தியா? இதுல பந்தயம் வேற கட்டுற அப்பா கிட்ட. இப்ப பாரு, உன்னால நான் அப்பா கிட்ட அவமானப்பட்டு இருக்கேன். ஏய், இப்ப எதுக்கு நீ அவனை போட்டு திட்டிட்டு இருக்க? காணம் போன கடைசியில அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விட்டா அவன் எப்படி படிப்பான்? இது பாரு, நான் காண்டா இருக்கேன் ஆல்ரெடி. சும்மா இரு சொல்லிட்டேன். இவனால நான் போலீஸ் வேஷம்லாம் போட்டு ரோடா சுத்திட்டு இருந்தேன் தெரியுமா உனக்கு? எல்லாமே நாசமா போச்சு. அது ஆண்டாளு, நீ உன் புருஷனை திட்டுறதெல்லாம் கூட்டிட்டு போய் தனியா திட்டிக்கோ. மாப்பிள்ள இங்கிட்ட பந்தயத்துல தோத்துருக்காருல்ல, ஃபர்ஸ்ட் அவரை நான் கவனிச்சுக்கிறேன். அப்பா அப்பா, அவசரப்படாதீங்க. சும்மா மாமாவை பிராங்க் பண்ண. மாமா பாஸ் ஆயிட்டாரு. நிஜமாவா? எல்லாத்துலயும் 50 மார்க்குக்கு மேல எடுத்திருக்கீங்க. இங்கிலீஷ்ல மட்டும் தான் 40. ஏய், நிஜமாவா சொல்றடி? போன் கொடு. இந்தாக்கா. இதையே நல்லா பாரு. டேய் மாமா, நீ நிஜமாவே பாஸ் ஆயிட்டடா. தெரியுமே. இத பாரு. அங்க பாத்தியா? டியோ 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 டியோ. ஏய், நல்லா பாரு மாமா. இப்போ மட்டும் மாமா வாமான்லாம் சொல்லு. சும்மா சும்மா. எனக்கு அப்பவே தெரியும் நீ பாஸ் ஆயிருவேன்னு. போடி பச்சோந்தி பையன் மாவள. கொஞ்ச நேரத்துல என் பேரனை போட்டு அந்த திட்டு திட்டிட்டு இப்ப மட்டும் மாமன் மச்சான் கொஞ்சிட்டு இருக்க. ஏய் கிழவி, நான் என் புருஷனை திட்டுவேன், தோ இப்படி அடிப்பேன், தூக்கி போட்டு கூட மிதிப்பேன். ஏட்டையா? சரி, சண்டை போடாதீங்க ஏட்டையா. இருங்க. பார்க்க வேண்டியவங்க இதை பார்க்கணும்ல. ப்ளீஸ் மூவ். தர்மலிங்கம்,
Mr. Dharmalingam. I am talking you. You talk, Mr. Dharmalingam. Look here. I am pass. Mr. Kotta pass. Me pass. ஆமா ஆமா பாஸ் பாஸ் தான் What you? Silly fellow. பெரண்டி Yes, Mr. Patti. இனிமே அவன் உன்னை எந்த பந்தயத்துக்கும் கூப்பிடக்கூடாது. அப்படி ஒண்ணு பண்ணி விட்டுறேன். கேதா நீ வேற எரியர் நெருப்புல எண்ணெயை தூக்கி ஊத்திட்டு இருக்கிற நீ. நான் சும்மா மாப்பிள்ளை கிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தேன். நீர் விளையாண்டீரு. இதே நான் ஃபெயில் ஆயிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் நீர் எவ்வளவு விளையாண்டீருன்னு. ஒத்த கால நின்று இருக்க மாட்டீரு. நான் சொன்னது பண்ணுன்னு. ஐயோ, ஆனா நான் சத்தியமா விளையாடுவேன். இனிமேல் தான் விளையாடுவேன். ஏன் தெரியுமா? நான் உண்மையா பந்தயம். ஆமாமா, போட்ட பந்தயம் போட்டதுதான். என் புருஷன் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். ஆமாப்பா, மாமா சொல்றத நீங்க செஞ்சுதான் ஆகணும். உன்னை என்ன பண்ண வைக்கலாம்? அப்படியே வேஷ்டியோட தலைகீழ தொங்க விட்டு. மாப்பிள்ள வேண்டாமியா, வயசாகி போச்சியா. வயசாயிருச்சா? என்ன பண்ண வைக்கலாம்? ஏதோ ஒண்ணு பண்ணணுங்க. எல்லாரும் காப்பி போட்டு கொடுத்துரு. இங்க மாப்பிள்ள எல்லாரும் ரொம்ப நன்றியா. காப்பி தானே? இரு இப்ப கொண்டாந்து. நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையே. நீங்க எனக்கு மாமாவா காஃபி போட்டு எடுத்துட்டு வரக்கூடாது. அத்தையா எடுத்துட்டு வரணும். அத்தையா? ஏய் புரியலையா? அத்தை கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. அத்தை கையால காப்பி போட்டு குடிக்க முடியாது. ஆனா எனக்கு அத்தை கையால தான் காப்பி குடிக்கணும். அத்தை போடுற மாதிரி காப்பி போடுமா? அதுக்கு போட்டா போச்சு. காப்பி மட்டும் கிடையாது, எங்க அத்தை உடுத்தின புடவைய நீர் கட்டிட்டு வரணும். ம்